சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இந்நருள் தாத்தா. ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. ஓம் சனீஸ்வரமூர்த்தியே போற்றி போற்றி. ஓம் நீதியின் நாயகனே போற்றி போற்றி. ஓம் நேர்மையின் வடிவமே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன்னிடம் வரப்போகின்றது. நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே. உன்னுடைய கஷ்ட காலங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. கடந்து போன இந்த கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் என்னை அன்புடன் ஆராதித்த உனக்கு என் அப்பன் இருக்க எனக்கென்ன கவலை வந்துவிடும் என்று நினைக்கும் உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது. நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாய் வளர நேரம் வந்துவிட்டது. என் அன்பு தங்கமே, உனக்கான வெற்றி கனியை கொடுக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு தங்கமே. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் உன் அப்பாவின் ஆசிர்வாதத்துடன் வாழையடி வாழையாக குலை தள்ளி தழைத்தோங்கும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாய் உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்று. உனக்கான நல்ல காலம் ஆரம்பமானது தங்கமே. உன் வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் உன் அப்பா நான் அகற்றிவிட்டேன். உன்னுடைய லட்சியத்தை அடையும் தருணம் இது. இனி நீ வெற்றி கொடி கட்டி பறக்கப் போகின்றாய். ஒரு மனிதனின் புகழ் என்பது பணத்தாலோ பதவியாலோ கிடைப்பது பெரிதல்ல. அவர் நடத்தையால் கிடைப்பதே நிஜமான புகழ். என் பக்தனோ பக்தையோ எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். தர்மத்தின் வழி என்பது நேர்மையான வழி. அதில் உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது. எதை நினைக்கின்றோமோ அதையே சொல்லும், அதையே செய்யும். இதை பழக்கப்படுத்திக் கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒரு பொழுதும் அடுத்தவரை ஏமாற்ற மட்டும் கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை. ஒன்றை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்தவர்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் மற்றவர்களால் அவர் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுவார் என்பதை நீ நினைவில் கொள். காத்திரு தங்கமே, மகிழ்வதற்காக அல்ல, அவரை மன்னிப்பதற்காக. ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை. நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்திற்கு இடையில் நீரோடை வெற்றி பெற்றது தனது பலத்தினால் அல்ல, தொடர் முயற்சியால். நீ முயற்சி செய்து கொண்டே இரு தங்கமே. நிச்சயம் வெற்றி என்ற இலக்கை என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய முயற்சியாலும் அடைவாய். என்னிடம் வருபவர் எப்பொழுதும் அமைதி பெறுவார். அவர்களின் எல்லா விருப்பங்களையும் அப்பா நான் நிறைவேற்றுவேன். எனது குழந்தைகள் நிறைய நம்பிக்கையுடன் என்னிடம் வருகிறார்கள். நான் அவர்களை வெறும் கையோடு ஒரு நாளும் திருப்பி அனுப்ப மாட்டேன். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை முழுவதுமாக என்னுடைய அருளால் ஆசிர்வதித்துதான் அனுப்புவேன். உனக்கு எது தேவையோ நிச்சயம் அது உன்னிடம் வரும். நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் நிச்சயம் வரும். என் செல்ல பிள்ளையே, இன்றைய விடியல் உனக்காகவே விடிந்துள்ளது. இன்று உனது தினமாக இருக்க போகின்றது. சர்வ நிச்சயமாய் நல்லது உனக்கு நடக்க போகின்றது. நான் சொல்வது கதை அல்ல தங்கமே, நிஜம்தான். இன்று முழுவதும் உனக்கு நடக்க போவதை பார்த்து ஆச்சரியத்தில் திளைக்கப் போகின்றாய். இன்று இரவு நீ என்னிடம் வந்து கண்ணீர் விட்டு, நீங்கள் சொல்வது உண்மைதான் அப்பா, நீங்கள் சொன்னபடியே என்னுடைய வாழ்க்கையில் இன்று மிகுந்த மகிழ்ச்சியான நாளாக இருந்தது. நல்லது எனக்கு நடந்தது. உங்களுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எனக்கு இருப்பதை நான் உணர்ந்து விட்டேன் அப்பா என்று ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நீ நன்றி கூற போகின்றாய் தங்கமே. உன்னுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்களை நான் உணர்கின்றேன் தங்கமே. நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதறும் பொழுது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று வார்த்தைகளால் உன்னிடம் சொல்ல முடியாது. உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் தங்கமே. அவசரப்படாதே. நமக்கு இது கிடைக்குமோ, நமக்கு இது நடக்குமோ என்று எண்ணாதே.
நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கின்றாய். கர்மா என்றால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது. அதனால் நீ கவலை கொள்ளாதே. உன்னுடைய மனதை நான் அறிவேன். தவறு செய்வது என்பது ஒரு விஷயம் அல்ல. ஆனால் அதை வாழ்க்கையில் மறுபடியும் யோசித்து கூட பார்க்காத நிகழ்வாய் நினைத்து தவறை உணர்ந்து மனமார்ந்த ஒப்புதல் இருந்தால் வாழ்வில் நிச்சயம் நீ வெல்வாய். நீயும் உன் வாழ்க்கையும் என்னுடைய பொறுப்பு. நான் அதை கவனித்துக் கொள்கின்றேன் தங்கமே. உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்க செய்வேன். உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் துணையாய் நான் இருப்பேன் தங்கமே. என்னுடைய முழுமையான ஆசிர்வாதங்களை பெற்ற என் உயிர் பிள்ளை நீ. நீ உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியை அடைவாய். உன்னுடைய பிரார்த்தனைகள் யாவும் நிறைவேறும். நீ யாருக்கும் சிறிதளவு கூட தடையாகவோ தொந்தரவாகவோ இருந்து விடாதே. உன்னுடைய வேலைகளை எல்லாம் நீயே செய்து கொள். நீ மனது வைத்தால் உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் நீயே சுயமாக சரி செய்து கொள்ள முடியும். நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று தங்கமே. இது என் வாக்கு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும். அதற்கு நானே பொறுப்பு. இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. நான் இருக்கிறேன். ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி.